Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சின்ன வெங்காய புளி குழம்பு தாங்க பார்க்க போறோம். இது சாப்பாட்டுக்கு வந்து அவ்ளோ டேஸ்டா இருக்கும். ரொம்பவே சிம்பிளா செஞ்சிடலாம். நமக்கு இதுக்கு காய் எதுவுமே தேவையில்ல. அவ்ளோ டேஸ்டா ஈஸியா செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ புளி குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து புளியை ஊற போட்டுடலாம். நான் இங்க ஒரு 2 கிளாஸ் அளவு சுடு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுல மீடியம் சைஸ் லெமன் அளவு புளி எடுத்துருக்கேன். இதை பிச்சு போட்டுடலாம். நம்ம குழம்பு செய்யறதுக்கு முன்னாடியே இதை செஞ்சிட்டோம்னா இது வந்து ஊறுற கேப்ல நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு இங்கே ஒரு வானல் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். புளிக்குழம்புக்கு எண்ணெய் நிறையா இருந்தால் தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால நான் ஒரு 4 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானது இதோட ஒரு தாளிப்பு வடகத்தை உதிர்த்து விட்டுக்கலாங்க. உங்ககிட்ட தாளிப்பு வடகம் இல்லைன்னா நீங்கள் கடுகு கூட சேர்த்துக்கலாம். வடகம் சேர்த்துனா நமக்கு இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம், இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்காக 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு டைம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சிட்டு முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம். நமக்கு கட் பண்ணி சேர்க்குறத விட முழுசாக சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 20 பல்லு பூண்டு இதை உரிச்சு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். புளிக்குழம்புல பூண்டு நிறையா இருக்கும்போது இன்னமும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் வந்து நமக்கு குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளியை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வரும். இப்போ சேர்த்து விட்டு நல்லா குழைவாக வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளியை. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா குழைவாக வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு மூடி போட்டு மூடி நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் மசாலா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் வேக வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ இங்கே 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு மசாலா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் இப்போ சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். அதாவது குழம்பு நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் நம்ம. இப்போ இங்கே 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு குழம்பு நல்லா திக்காகி நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா அவ்வளோ சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வெல்லம் இல்லைன்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நமக்கு இனிப்பு சேர்க்கும் போது புளிக்குழம்பு வந்து இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட வெங்காய புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காய் எதுவுமே தேவையில்லை. நம்மக்கிட்ட காய் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்.